ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் கட்டுற எல்லா டேட்டாவும் உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எவ்வளோ பெரிய கரெக்ஷனில் இருக்குது, எவ்வளோ டவுன்ஃபாலாக இருக்குது அப்படிங்கிறது. எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் கண்டிப்பாக இப்போ மைனஸில் தான் இருக்கும், நெகட்டிவில் தான் இருக்கும். இந்த டைமில் என்னோடய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்டேருந்து எனக்கு ஒரு இமேஜ் வந்துச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில். அந்த இமேஜ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில் நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். அதில் கொஞ்சம் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறது பார்க்கலாம். இதுதான் அந்த இமேஜ். இந்த இமேஜ் படி லாஸ்ட்டு 30 வருஷத்தில் எப்பப்பெல்லாம் எஃப்ஐஐஸ் 30,000 கோடிக்கு மேலே ஒரே குவார்ட்டரில் செல் பண்ணுறாங்களோ, அடுத்து ஒரு வருஷத்தில் நிஃப்டி 50 ஆவரேஜாக 28% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு ஒரு சார்ட்டும் க்ரியேட் பண்ண அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த ஷீட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சினரி எப்போ நடந்திருக்குன்னா, நம்ம உலகத்தோட ஃபஸ்ட்டு ரெசஷன் நடந்தப்போ 2008 எண்டில் Q4 2008 எஃப்ஐஐஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் 50,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க இந்த ரெசஷன் காரணமாக. அடுத்து ஒரு வருஷத்தில் 72% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். அப்போவே 50,000 கோடிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. இப்போது 1,00,000 கோடிக்கு சமமாக கூட வரலாம். 2013 Q3 இதே மாதிரி அடுத்த இன்சிடென்ட் நடந்துச்சு. 33,500 கோடிக்கு எஃப்ஐஐ செல் பண்ணியிருக்காங்க, 35% ரிட்டர்னு. இந்த மாதிரி லாஸ்ட்டாக பெரிய சினரியோ நடந்தது பேண்டமிக் அப்போ, COVID-19 பேண்டமிக் அப்போ 2020 Q1 அப்போ 35,000 கோடி செல் பண்ணாங்க, 27.5% ரிட்டர்ன் வருது. இதுக்கான காரணங்களும் எப்பப்பெல்லாம் நடந்துச்சுங்கிறது இந்த சின்ன சார்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன், வேணும்னா சர்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இப்போது ஒரு சினரியோ நடந்திருக்கு. அதனால தான் நம்ம மார்க்கெட் இவ்வளோ பெரிய கரெக்ஷன் ஆனது. ஸோ அதுக்கான டேட்டா தான் இது. Q3 2024 32,555 கோடியை எஃப்ஐஐ செல் பண்ணுறாங்க. இதுக்கான ரீசன் யூனியன் பட்ஜெட் ரியாக்ஷன்ஸும் யூஎஸில் பாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிருச்சு. அதில் நிறைய பேர் அப்புறம் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இங்கே செல் பண்ணிட்டு போயிட்டு. அப்புறம் Q4 2024 1,14,445 கோடி செல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐஸ். இவ்வளோ பெரிய அமௌண்ட் செல் பண்ணியிருந்தால் நம்ம மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 40% இறங்கியிருக்கணும். எல்லாரோட போர்ட்ஃபோலியோ இன்னும் 30% இறங்கியிருக்கும். அப்படி இறங்காததுக்கு காரணம் என்னென்னா, டிஐஸ்ட்ட ஊர்பட்ட பணம் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம போய் போடுற பணம் எல்லாமே டிஐஎஸ் இதில் ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்கிட்ட ஊர்பட்ட பணம் இருக்குது. நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களால எந்த ஸ்டாக்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ எஃப்ஐஐ செல் பண்ண டிஐஎஸ் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் கம்மியாக ஆக டிஐஎஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக்கோட ப்ரைஸை கொஞ்சம் மேலே கொண்டு வந்துடுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் சைட்வேஸ்லேயே மூவ் ஆகுது. மார்க்கெட் ரொம்ப கீழே போயிட்டு ஒரு ஏறதுக்கான சான்ஸும் க்ரியேட் பண்ண மாட்டேங்குது, ஏறிட்டே இருக்கவும் மாட்டேங்குது. சைட்வேஸில் ரொம்ப நாளாக மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ டிஐஎஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது கம்மி பண்ணிட்டா நம்ம ஸ்டாக் ப்ரைஸ் எஃப்ஐஐஸுக்கு ரொம்ப சீப்பாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இது ரொம்ப நாள் ஆக போகிறது கிடையாது, ரொம்ப சீக்கிரமே ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரியில் ஆல்ரெடி இந்த மாதிரி ஆனதுனால இதே மாதிரி ஆகும்னு அர்த்தம் கிடையாது. பட் அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. போர்ட்ஃபோலியோ ரொம்ப லாஸில் இருக்குது அப்படிங்கும்போது பேனிக் செல் பண்ணாதீங்க. ஸோ அது நீங்கள் பண்ண வேணாம். நீங்கள் உங்களோட ஹோல்டிங்ஸ் அப்படியே வச்சுருங்க. உங்கள்கிட்ட மணி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் காசு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜும் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டாக் அக்கமுலேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தால் ஒரு லைக் மூலிமா உங்களோட சப்போர்ட்டையும் மோட்டிவேஷனையும் கொடுங்க. தேங்க்யூ.